வணக்கம் மக்களே, புளி குழம்பு செய்யலாம் வாங்க. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஒரு மாதம்னா கூட கெட்டு போகாதுங்க. புளி குழம்பு 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். காஞ்ச மிளகாய் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அந்த காஞ்ச மிளகாய் எடுத்து பழைய சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு புளி எடுத்துக்கினேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுருங்க. உப்பு போடுங்க. இந்த புளியை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்கட்டுங்க. பேச்சுலருக்கு தாங்க மெயினாக இது. ஒரு நாளைக்கு செஞ்சு வச்சிக்கணுமுன்னா ஒரு மாதம்னா கூட கெட்டு போகாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரியட்டும். நல்லா கொதிக்கட்டும். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் தூள் போட்டு இறக்கி வச்சுடுங்க. பச்சை வாசனை போனது, மிளகாத்தூள் வாசனை போனது. இந்த பதத்துக்கு வந்தது இறக்கி ஓரமாக வச்சுடுங்க. இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாதுங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய், நீட்டு மிளகாய் தான் எடுத்துக்கினேன். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க பொன்னிறமாக. எள்ளு சிம்மில் வச்சு எள்ளு வறுத்துக்கோங்க. அந்த சூட்டுக்கே பொரிஞ்சிடும். தனியா போட்டுக்கோங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு தாங்க இது. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் போடுங்க. மிளகாவும் பெருங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்புறம் இந்த பருப்பெல்லாம் போட்டு கொர கொரன்னு அரைங்க. ரொம்ப மைய அரைக்காதீங்க. டேஸ்ட்டு கம்மியாயிடும். சாப்பாடு புளி குழம்பு ஊற்றி நல்லா கலருங்க. இந்த பொடியும் எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த மசாலா பொடி எதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்நேரத்துக்கு அந்த குழம்பு வச்சு பருப்பு வறுத்து கொட்டி சாப்பாடு கலரி கொடுத்துடலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதம் வருங்க. வெளியேன்னா 10 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். அந்த பருப்பு போடுங்க. குழம்பு ஊற்றி கலரிட்டு அந்த பொடி போட்டு மசாலா பொடி நல்லா கலரிட்டு அட்டகாசமாக டேஸ்ட்டு அப்படியே கோயில் புளியோதரை மாதிரியே இருக்குங்க. வேர்க்கடலை போட்டுருங்க. நான் அந்த பொடியை டப்பாவில் எடுத்து வச்சுட்டேங்க ஸ்டோர் பண்ணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.